லைவ் அப்டேட்டு காலையில் சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு ஃபண்ட் வந்து பண்ணாங்க. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்டோட ஒன்றா இருக்க தப்புங்கிறாங்க இந்த பிரின்சிபால் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து முத்து சொல்கிறாரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஒன்றுமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது பதிலுக்கு வந்து சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோ பாருங்கள் நல்ல செம காமெடியாக வந்து போயிட்டுருக்குது. இந்த மாதிரி பிரின்சிபாலை வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்களையா, அதனால் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த பிரின்சிபால் வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இங்கே இருக்க பசங்க யாருமே வந்து பயப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, இந்த மாதிரி வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குத்தமாக தெரியுது, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தெரியுது. என் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுறது என்ன ஒரு குத்தமா, அதை வந்து இவங்க குத்தமாக நினைக்கிறாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணணும், எல்லோரும் ஷேர் பண்ணி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் நான் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் வந்து நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க. வர்ஷினி முதற்கொண்டு என்னடா ஊட்டி விடுறது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்ச ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரயானா கை காமிக்கிறாங்க. உடனே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. ஜாக்லினாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து ஃப்ரெண்டாக ஒன்றா இருக்கிறது வந்து இந்த மேடத்துக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் முத்து சொல்கிறாரு, ஒன்றா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒன்று மண்ணா இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பாக இருந்துச்சு காலையில். இது கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.